பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் பிரதிபலிப்பு தங்களது கூட்டத்தை பலப்படுத்தும் விதமாக அவர்கள் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கங்கள் மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம்? அதாவது இப்ப சேர்ந்திருக்கிற இந்த என்டிஏ கூட்டணி என்பது ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு யாரெல்லாம் அந்த கூட்டணியில் நடந்தாங்களோ அவங்களே தான் இருக்காங்க. ஏன்னா புதுசா ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை புதிய கூட்டணியை அமைத்து விட்டதைப் போல ஒரு பிம்பத்தை அவர்கள் ஊடகங்களை பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களே தவிர உண்மையில் அப்படிப்பட்ட எந்த விதமான புதிய கட்சிகளும் அதுல வந்து சேரல. இரண்டாவது, இன்னைக்கு மேடையிலேயே பிரதமரும் எடப்பாடி அவர்கள் அதிமுகவுடைய தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க என்றும், பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணி ஆட்சி தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி என்றும் அவர்கள் இருவருமே ஒரு லாவணி கட்சியையே இன்னைக்கு முதல் கூட்டத்திலேயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியாது. முதல்ல இவங்க இத்தகைய ஒரு ஒத்த கருத்து இல்லாத ஒரு கூட்டணி எப்படி ஒருங்கிணைந்து தேர்தல் வேலையை செய்வாங்க? கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். இரண்டாவது, இந்த கூட்டணி ஏற்கனவே 21ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக தலைமையில் என்ன அணி இருந்ததோ அந்த அணி அப்படியே தொடர்கிறது. ஆகவே ஏற்கனவே இருந்த 2 அணிகளுக்கு இடையிலான போட்டி தானே தவிர புதிதாக அணியிலே எந்த விதமான மாற்றமும் ஏற்படாத நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி என்பதுதான் மகத்தான வெற்றியை பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான எந்த வித வாய்ப்பும் இல்லை. பிரதமர் அவருடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது நிச்சயமாக நிராசையாக மாறும். இன்று இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், திமுக ஆட்சியில் போதை புழக்கம் அதிகரித்து காணப்படுகிறது, மாஃபியா, கரப்ஷன் உள்ளிட்ட அதிக அளவான கிரைம் இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியிருக்கிறார்கள். அது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன? இல்ல, போதைப் பொருட்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதுமே போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. அது சர்வதேச அளவிலையும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை கட்டுப்படுத்துவதிலும் அதை ஒழிப்பதிலும் மத்திய அரசு மாநில அரசு இரண்டுமே சேர்ந்து செயல்படவில்லை என்று சொன்னால் இதர மாநிலங்களிலிருந்து இதர நாடுகளிலிருந்து இங்கே வருவதை தடுக்க முடியாது. ஆகவே மாநில அரசாங்கம் உற்பத்தி செய்வதை போல இவர்கள் குற்றஞ்சாட்டுவதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஆகவே அது எங்கிருந்து வருகிறதோ அங்கே தடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். மாநில அரசாங்கமும் அதற்கு தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். அதன் மூலமாக தான் அதை ஒழிக்க முடியும். நிச்சயமாக போதை பொருட்களுடைய நடைமாட்டம் என்பது இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒழிப்பதில் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கை கண்டுகொள்ளாமல் மாநில அரசாங்கத்தின் மீது மட்டும் குற்றம் சாட்டுவது என்பது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அதேபோல இன்று இந்த பொதுக்கூட்ட சிறப்பு உரையில் பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்ற விவகாரத்தை கையில் எடுத்து பேசியிருக்கிறார். வாக்கு வங்கிக்காக திமுக திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அரசியல் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் இல்லையா? அது தொடர்பாக உங்களோட பார்வை சார். பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பிஜேபி RSS 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காகத்தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் பிரச்சனையை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு முருகன் மீது எந்த விதமான பக்தியும் கிடையாது. ஏன் இத்தனை வருஷமா அவங்க இந்த பிரச்சனை எடுக்கல? ஏன் இத்தனை வருஷமா தீப ஏற்றத்தை பத்தி அவங்க பேசல? ஆகவே வட இந்தியாவில் எப்படி ராமனை முன்வைத்து அங்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ அதை போல முருகனை முன்வைத்து இங்கு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்கிற முழுக்க தேர்தல் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை வழக்கமாக தீபம் ஏற்றுகிற இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டாகிவிட்டது. புதிதாக இன்னொரு இடத்தில் தீபம் ஏன் ஏற்ற வேண்டும் என்பதற்கான காரணத்தை நீதிமன்றமும் சொல்லவில்லை, மனுதாரரும் சொல்லவில்லை, பிரதமரும் சொல்லவில்லை. தீபம் ஏற்றுகிற நிகழ்ச்சி நடந்து முடிந்து விட்டது. இதை இன்றைக்கு வரைக்கும் கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக பிரச்சனையை ஆக்கி கொண்டிருப்பவர்கள் பிஜேபி RSS காரர்கள் தான். அதை மீண்டும் பிரதமர் அவர்கள் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள். இணைப்பில் வந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி திரு சண்முகம்.